ராம் நாராயண ராம். முதலில் ஆதிவேதம் ஆதிபாலியில் எழுதப்பட்டது. ஆதிசூரம், அதாவது உலகம் உருவாகிய அதே ஒலி நமது மூல மந்திரம். நமது மூல மந்திரத்தின் அடிப்படையில் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரம், ஞா, சஹஸ்ராரம் போன்ற சக்திகள் நரம்புகளின் சங்கமத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. பூஜைகள், பண்டிகைகள், சடங்குகள் அனைத்தும் இந்த உலகத்தின் ஆதி சுரத்துடன் நம்மை இணைக்கும் பொருட்டு. இந்த மந்திரத்தின் வழியில் நாம் முறையான பாதையில் செல்வதால் தீவினைகளை கடந்த உயர்ந்த நிலையை அடையலாம். இசையில் 7 முக்கியமான சுரங்கள் உள்ளன. சாரி கம பதனி. அனைத்து இசை தரவுகளும் இதிலிருந்தே தோன்றுகின்றன. அதுபோலவே நமது உடலும் மனமும் 7 சக்தி மயங்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது. உலகம் அழிவின்றி பல வடிவங்களில் பரிணமித்து முன்னேறுகிறது. தத்துவ யோசனை மற்றும் ஆன்மீக சாதனைகள் மூலம் உண்மையான அறிவை அடையலாம். தூய்மை மிக்க அன்பு, பக்தி, அறிவு மற்றும் முழு விடுதலை கிடைக்கும். இதன் மூலம் உண்மையான பரம்பொருளை புரிந்து கொள்ளலாம். அதை உணர்ந்தால் மற்ற அனைத்தும் விளங்கும். ஆனால் இன்று மதத்தின் உண்மையான அர்த்தம் மாறிவிட்டது. மதம் தனிப்பட்ட சொத்தாக மாறிவிட்டது. ஒருமைப்பாட்டிற்காக உருவாக்கப்பட்ட மதம் இப்போது எல்லைகளில் பிணைக்கப்பட்டு விட்டது. வேதங்களை உண்மையாக நம்பினால், பாஞ்சபத்திரத்தில் எழுதப்பட்ட ஆதி வேதம் கூறும் செய்தி என்னவெனில், மதத்துக்கு எந்த சாதியும் இல்லை. மனிதர்கள் அனைவரும் ஒரே ஜாதி. அனைத்து உயிரினங்களுக்கும் ஒரே சட்டம். உண்மையான நீதியில் எந்த முரண்பாடும் இருக்கக்கூடாது. எந்த சண்டையும் இல்லை. நம் நாட்டில் மதம் பல பிரிவுகளாக பிளவுபடுத்தப்பட்டுள்ளது. ஆனால் சூரியன் அனைவருக்கும் ஒரே மாதிரியானது. காற்றும் அனைவருக்கும் பொதுவானது. அதனால் மதமும் அனைவருக்கும் ஒரே மாதிரியானதாக இருக்க வேண்டும். நம்முடைய உலக வரைபடத்தில் பூமியை பிரித்து விட்டார்கள். ஆனால் நிஜத்தில் பூமியை யாரும் பிரிக்க முடியாது. பல்வேறு சமய பிரிவுகளின் தோற்றத்தால் வேதங்களின் உண்மையான அர்த்தமும் குறைந்துவிட்டது. எனவே நாம் வேதங்களை திரும்ப படிக்க வேண்டும். அவைதான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு. இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, சாதாரண எறும்பும் ஒரு நாயும் கூட வேதங்களை உரைத்திடலாம்.